அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ வணக்கம். கைஸ் கேக்குதா? கேக்குதுங்களா? கரெக்ட்டா மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி மைக்க ஆன் பண்ணி. ஓகே, ஓகே கேக்குது. நெறைய பேர் கேட்டீங்க என்ன சொன்னா, அ என்ன சப்ஜெக்ட்? இல்ல, நெறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான். யூடியூப்ல வீடியோ கிளியர் இல்ல. ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க சொன்னது சரிதான். யூடியூப்ல வீடியோ கிளியர் இல்ல. அதே கிளியர் இல்லன்னு சொன்னா, நீங்க என்ன செஞ்சுக்க மாட்டீங்க? உங்களோட குவாலிட்டி வந்து குறைவா இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் வந்து ஸ்பீடா போகுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த சவுண்ட் ஸ்பீடா போறதுக்கு காரணம் வந்து, நாங்க அது வந்து 1 1/2 அன் ஹவர் வீடியோ தான் என்ன செய்யுங்க, 1/2 அன் ஹவர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்ப அத வந்து நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்லோ மோஷனுக்கு போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அது எப்படின்றது நீங்க உங்களுக்கு காட்டுறோம். ம். ஓகே. இப்ப பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க உங்களோட யூடியூப்ல போயிட்டு ஃபோன்ல இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஒன்று காட்டும். ஃபோன்ல மேலுக்கு காட்டும். இந்த செட்டிங்ஸ் ஏதோ உண்டி. அதுல போயிட்டு பாருங்க. இந்த பிளேபேக் ஸ்பீடுன்னு ஒன்று காட்டும். அதுல போயிட்டு அதுல அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்க. ஓகே. 85 இல்லாட்டி 95 இது ரெண்டும் ஓகே. உங்களுக்கு எது நல்லா இதாகிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சு கேளுங்க. அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு என்ன செய்யும் போகும். ஓகே. அடுத்து கிளியரை பத்தி கேட்டீங்க. கிளியர் இல்லைன்னு சொல்லி அப்ப கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, குவாலிட்டி நோண்டி இருக்கும். ஓகே. அந்த குவாலிட்டியில போயிட்டு நீங்க உங்களோட 720 பிக்சலுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சில ஃபோன்ல இந்த எப்படி காட்டும், ஹை பிக்சல் வந்து காட்டும். ஓகே. அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியரா காட்டும். ஓகே. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க என்னடா, இல்லைங்க, கிளவுட் எக்ஸஸ் எப்படி பண்றது, எப்படி டவுன்லோட் பண்றது, அதை பத்தியும் சில பேர் கேட்டீங்க. அது எப்படின்றத பத்தி நான் பார்ப்போம். எப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சுப்போம், இமெயில் எக்ஸஸ் தந்திக்கிறோம் ஏன்னா கிளவுட் எக்ஸஸ் பண்றதுக்கு. நீங்க அதுல போனீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு எக்ஸஸ் பண்ண தந்த அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிடலாம். அந்த ஃபைலை நீங்க கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஃபெஸ்டிகேஷன் என்ன, நீங்க கட்டாயம் கூகுள் டிரைவ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் டிரைவ் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு அந்த இமெயில் அதில் வச்சு லோகின் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், ஈஸியா வந்து சில ஃபைல்ஸை வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாத இடத்துல நாங்கள் இமெயிலுக்கு வந்து பற்றி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கூகுள் டிரைவ் உங்களோட பிளே ஸ்டோரில் போயிட்டு இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் போயிட்டு கூகுள் டிரைவ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட இமெயில கொடுத்து லோகின் ஆகிட்டு போயிட்டு பாருங்க. அதில் காட்டும். அதாவது அதில் ஹோம்ல இல்லாட்டி மை டிரைவ் அதே மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும் கீழே. ஷேர் வித் மீ அதில் ஒவ்வொன்று கிளிக் பண்ணி பாருங்க. நாங்கள் ஷேர் பண்ணது உங்களோட டேஷ்போர்டில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிற ஃபோல்டர்ஸ் அவங்களுக்கு காட்டும். அதில் நாங்கள் ஒவ்வொன்றையும் டே டு டே மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிறோம், கேட்டகரிஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறோம். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களோட லெக்சர்ஸ் நம்பர் போட்டிக்கிறாங்க, இமெயில் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போட்டிக்கிறாங்க. அதை போய் உங்களை என்ன செஞ்சு கொள்ளையிலும், அவங்கள்ட்ட டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி எங்களோட ஓன் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும், மெசேஜை போட்டு கிளியர் பண்ணி கொள்ள இயலும். எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் டீமே செய்வாங்க, உங்களுக்கு எனி டைம் சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது சப்போர்ட் இந்த டவுட்ஸ் எழுதிக்கிறா? ஓகே. யாரும் டவுட்ஸ் இல்லைன்றீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, 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 ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. நாங்கள் போன கிளாஸில் வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து என்ன செஞ்சோம், கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரன் ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒன்று தான் என்ன, நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் என்ன செய்யுது, இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுது. அதுலேயும் நம்பரை வச்சு தான் இது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. அதுலேயும் பேசிக்காக இருக்கக்கூடியது 0s and 1, அதாவது ஒன் ஆஃப். அதை கரண்ட் வந்து சப்ளை ஆகிடுச்சுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஆஃப்ல இருக்கும். ஓகே. இந்த ரெண்டு கன்செப்டை வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகி தீக்குது. ஓகே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். வெல்கம் பண்ணுவோம். ஓகே. இதுதான் எங்களோட லோகோ. நாங்கள் படிக்க போகிற கோர்ஸ். ஓகே, ஓகே, ஓகே. கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். ஓகே. அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கம்ப்யூட்டர்ஸ் வர் நாட் இன்வெர்டட் இன் அ சிங்கிள் டே. இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யலை, ஒரு சிங்கிள் டேல வந்து என்ன செய்யலை, அது உருவாக்கப்படலை. அது என்ன செஞ்சுச்சு, பல ரெவல்யூஷன்ஸா, அதாவது பல ஹியூமன்ஸ் வந்து நிறைய ஹியூமன்ஸ் ஐடியாஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் என்ன செஞ்சுச்சு, இந்த கம்ப்யூட்டர்ன்றது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, சில கல்குலேஷன்ஸை வந்து ஸ்பீடா செய்றதுக்கு. அதே மாதிரி சைஸை வந்து பெருசா, அதாவது அதனுடைய கம்ப்யூட்டருடைய சைஸை வந்து என்ன செய்றதுக்கு, இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அந்த காலத்துல யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் என்ன செஞ்சுச்சு, அதே மாதிரி கல்குலேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பெருசா இருக்கிற கல்குலேஷன்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன செஞ்சாங்க, இதை யூஸ் பண்ண. அதே மாதிரி ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி ரிலேபிலிட்டி, அதில் இருக்கிற ரிலேபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்க, டிக்ரீஸ் பண்றதுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணினாங்க. இதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சாங்க, இந்த கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, நாங்கள் இந்த கம்ப்யூட்டரை பற்றி படிக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்க போக வேண்டிய விஷயம் என்ன, நம்பரிங் சிஸ்டம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் இதை நம்பரிங் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம் எப்படின்னு. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் நாங்கள் இதில் என்னத்தை பற்றி பார்ப்போம்னு சொல்லி நம்ம போட்டிக்கிறாங்க. நம்ம அதை ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். வாட்டான நம்பர்ஸ்னா என்ன. ஓகே. நம்பர்ஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு இன்ட்ரடியூஸ் இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும். இதையும் நம்ம கவர் பண்ணி தான் போகிறோம். இதில் வந்து கிரேட் 6ல என்ன செய்யறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், இதை ஸ்மூத்தாக நம்ம கொண்டு போவோம். ஓகே. நம்பர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் யூஸ் டு கவுண்ட், மெஷர்ஸ் அண்ட் லேபிள் திங்ஸ். சரி, ஓகே. இந்த நம்பர்ஸ்ல என்ன, ஒரு விஷயத்தை வந்து கவுண்ட் பண்றதுக்கு, அதாவது எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்கு, அதாவது லேபிள் திங், ஒரு இதை வந்து லேபிள் பண்றதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு என்ன செய்வாங்க, இந்த நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு வந்து 1 2 3. ஓகே. இது எல்லாரும் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் டெய்லி லைஃப், கவுண்டிங் மணி, அதே மாதிரி மெஷரிங் டைம், ஏஜ், டிஸ்டன்ஸ், அதே மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகே. இந்த டெய்லி லைஃப்ல வந்து நாங்கள் செய்யறோம்.
சல்லின்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி டைமை வந்து கால்குலேட் பண்றதுக்கு மெஷர் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்றோம். எங்களுடைய ஏஜை வந்து கால்குலேட் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்றோம், மெஷர் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்றோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், அதை நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் கால்குலேட் பண்றதுக்கு இதை என்ன செய்யறோம், இந்த நம்பர்ஸை வந்து யூஸ் பண்றோம். கேன் யூ டெல் ஒன் பிளேஸ் வேர் யூ யூஸ் நம்பர்ஸ் எவ்ரி டே? இந்த சொல்லலாமா, நீங்க எங்கேயாவது இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ற இடம்? சொல்ல போனா எல்லா இடத்துலையும் ஹியூமன்ஸ் லைஃப்ல நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அம்பட்டுமே இது நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் வச்சு தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, அது எப்படின்றதுல நான் அப்புறம் பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து இந்த நம்பர் சிஸ்டம் வந்து எப்படி ரெவல்யூஷன் ஆச்சு அதை பற்றி பார்த்தோம்னு சொன்னா, லாங் எகோ பீப்புள் டிடன்ட் ஹேவ் நம்பர்ஸ் லைக் டுடே. தே யூஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோன்ஸ் டு கவுண்ட். ஓகே, இதுமாதிரி அந்த காலத்தில் உள்ள ஆக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஈக்கல. நம்ம இன்னைக்கு 1 2 3 கவுண்ட் பண்ற மாதிரி அந்த காலத்தில் இந்த ஆக்கள்கிட்ட நம்பர்ஸ் ஈக்கல்ல. ஓகே, அப்ப அவங்க எதை யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ஒப்ஜெக்டை வச்சு இந்த ஒப்ஜெக்ட் வச்சு இது இத்தின அப்படின்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டோன்ஸ், அதாவது கல், அதே மாதிரி மர மட்டைகள், இந்த மாதிரி இதுல வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணினாங்க. அது எப்படின்றதுல நான் பின்னால் வரக்கூடிய கிளாஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி மார்க்ஸ் டு கவுண்ட் ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு இடத்துல செய்வாங்க, மார்க் பண்ணி வைப்பாங்க. இது வந்து இத்தின அவங்களோட நாலேஜ் ஏற்படுமோ அது மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, கவுண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, நான் பார்ப்போம் ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ஸ், அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல எப்படியாப்பட்ட கால்குலேஷன்ஸை இந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணினாங்க, நம்பர்ஸை யூஸ் பண்ணாங்க. அதுல ஒன்று தான் குறிப்பாக சொல்லக்கூடியது டெல்லி மார்க்ஸ். இந்த கவுண்டிங்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னு இந்த டெல்லி மார்க்ஸ்ன்ற சிஸ்டத்தில் இருந்தாங்க. அது எப்படியாப்பட்ட சிஸ்டம் சொன்னா, பீப்புள் மேட் லைன்ஸ். அதாவது இந்த வந்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில லைன்ஸை வந்து போட்டு வைப்பாங்க ஒன் வேர்ல்ட்ஸ் ஓ ஸ்ட்ரிக்ஸ் டு கீப் கவுண்ட். என்ன செய்வாங்க, சில மட்டைகள்ல இல்லாட்டி சில கம்புள்ள என்னது மரப்பட்டைகள் இது அந்த மாதிரி இதுல இல்லாட்டி ஸ்டிக்ஸ் இந்த கம்பு குச்சி மாதிரியும் அந்த மாதிரி இதுகளை வச்சு என்ன செஞ்சாங்க, அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கம்பை வச்சாங்கன்னு சொன்னா அது ஒன்று. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு இதை வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 லைன்ஸும் +1 cross லைன். அது எப்படின்றத வந்து நாங்கள் பார்ப்போம். 4 லைனை கீறிட்டு, இந்த மாதிரி 4 லைனை கீறிட்டு அதுக்கு மேலால ஒரு லைனை போட்டு அது 5 ஐட்டம்ஸ். அவங்க இத்தனை ஐட்டம்ஸ் அதை கவுண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 5 ஐட்டம் இது உண்டாது. மிருகம் அழிக்கலாம், இல்லாட்டி அவங்களோட டே நாள் அழிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அது எப்படி இருந்துச்சுன்றத பாருங்க. இந்த மாதிரி தான் ஒரு 4 கோடு போடுவாங்க, போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு கோடு அப்படி வச்சுன்னா அதுக்குன்னு அது 5ன்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒன்று இது. அதே மாதிரி இப்போ 6 வந்து அவங்க கவுண்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி நம்பர் சீக்கிரல அவங்களோட பாஷையில் இதை என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி எழுதி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டாங்க. அதே மாதிரி 10 கவுண்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி எழுதி அவங்க கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதெல்லாம் அவங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா, என்ன செய்வாங்க, ஒரு காட்டுல வந்து இப்போ அவங்க வாழ்றதெல்லாம் காட்டுல தான் அந்த காலத்து மக்கள். அவங்க வந்து அந்த காட்டுல எத்தனை மிருகம் நிற்குது, இந்த மிருகம் எத்தனை நிற்குது, அதுல அவங்க வந்து கவுண்ட் பண்ணி கொள்றதுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து என்ன செஞ்சாங்க, கையாண்டு வந்தாங்க. இதான அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணி என்ன செஞ்சாங்க, சிலை வெட்டுக்களை வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த சில உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். இந்த 1 இது 3 இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, கவுண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது 4. ஓகே, அதுக்கப்புறமா வந்த காலகட்டத்தில் வந்து அதாவது பிசி 3000 இயர்ஸுக்கு முன்னால, அதாவது கிறிஸ்துக்கு முன் என்ன செஞ்சாங்க, சமரியன்ஸ் வந்தாங்க. இவங்களோட காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் நம்பரிங் சிஸ்டம், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இவங்களோட காலகட்டத்தில் தான். அதாவது நாம படிச்சிப்போம் எப்படி முசப்பத்தேமிய வரலாறு எல்லாரும் படிச்சிப்போம். இந்த காலகட்டத்தில் தான் என்ன செஞ்சிச்சு, எழுத்துருவம் பெற்றுச்சு. அந்த டைம்ல தான் இவங்க என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் நம்பரிங் சிஸ்டத்தை வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அதுவே the Sumerians in Mesopotamia created the first organized number system. முதலாவது ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு நம்பர் சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. they use base sexagesimal system. அவங்க என்ன செஞ்சாங்க, 60 sexagesimal சிஸ்டத்தை வந்து உருவாக்கினாங்க. அது எப்படின்னு சொன்னா, that's why we have 60 seconds in a minute. ஓகே, கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, this way we have 60 seconds in a minutes in a hour today. ஓகே, அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டியக்கு ஒரு செகண்ட், அதாவது ஒரு மினிட்ல வந்து எத்தனை செகண்ட் இருக்குது, 60 செகண்ட் இருக்குது. இது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க ஒருத்தவங்க தான் யாரு, இந்த சமரியன்ஸ். இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 60 செக்ஸாடெசிமல்ன்ற கவுண்டை வந்து வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 60 தடவை ஒரு சப்ஜெக்டை வச்சு அது என்ன செஞ்சாங்க, கவுண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது அவ்வளவுதான். அது ஒரு என்ன அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த கவுண்டிங் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுலயும் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது 360 எப்படி உருவானது, அதுல வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் பின்னால பார்ப்போம் எப்படி. ஓகே, அவங்களுக்கு போறோம் அந்த சமரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணின கால்குலேஷன் அந்த 60 59 60 அவங்க யூஸ் பண்ண கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து இந்த போட்டிக்கிறாங்க. இதை அவங்களுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம் இப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கல்வெட்டுக்கள்ல பதியப்பட்டது. இது என்ன செஞ்சாங்க இந்த டைம்ல அதை ஒரு வடிவமாக வச்சு எங்களுக்கு பார்க்குற மாதிரிக்கு தந்திக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்தவங்க தான் இஜிப்தியன்ஸ். இவங்க எப்படியாப்பட்டவங்க, இவங்க பிசி 2070 இதுக்கு முன்னால வந்தவங்க. ஓகே, அவங்க இப்படியாப்பட்ட சிஸ்டத்தை இந்த வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா ஹைரோகிராஃபிக் நம்பர் நியூமரல்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து நினைச்சாங்க இவங்க இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இவங்க எப்படி இருந்துச்சுன்னா, இஜிப்தியன் யூஸ்ட் பிக்சர், அதாவது சிம்பிள்ஸ் டு ரிப்ரசென்ட் நம்பர்ஸ். அதாவது ஒரு நம்பருக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, சில பிக்சர்ஸை வந்து யூஸ் பண்ணினாங்க. உதாரணமாக சொல்லிடும், ஒரு சிங்கிள் லைன் கீர்னா வந்து அது 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஹீல் போன் ஷேப், அதாவது கால் எலும்பு இது எங்கட என்ன குதிகால் எலும்பு
அது மாதிரி ஒரு கீர்னா அது வந்து 10க்கு ஈக்குவலா, அதே ஸ்க்ரால் ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று போட்டால் அது என்ன செய்யுமா, அது வந்து 100க்கு ஈக்குவலாக இருக்கும். அது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். They use numbers mainly for measuring land, building pyramids and textions. ஓகே, இந்த மாதிரி அதாவது ஒரு லேண்ட், அந்த லேண்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி சிஸ்டங்களை வந்து யூஸ் பண்ணினாங்க. இஜிப்சியன்ஸ்னால எங்களுக்கு ஞாபகம் வருது, அவங்களோட பிரமிட்ஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ இதெல்லாம் அவங்க கட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், கவுண்டிங் சிஸ்டத்தை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பில்டிங் பிரமிட்ஸ், அதே மாதிரி டெக்ஸ்டேஷன்ஸ், அதாவது டெக்ஸ்ட் வரி அறிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு கவுண்டிங் சிஸ்டம், அதாவது ஹைரோகிராஃபிக் நியூமரல்ஸ், இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணினாங்க. அந்த சிஸ்டம் தான் இது. அதாவது ஒன்று சொன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, 10 சொன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அதே மாதிரி 100 சொன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்க பொதிக்கப்பட்டிக்குது, அவங்களோட அந்த டெம்பிள்ஸ், அவங்களோட அந்த எஜிப்சியன்ஸ் அந்த கல்வெட்டுக்கள் என்ன செய்யப்பட்டிக்குது, பொதிக்கப்பட்டுச்சு. அதை என்ன செஞ்சாங்க, இந்த காலத்துல வந்து அறிஞர்கள் அதை ஆராய்ச்சி ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் எந்தெந்த கவுண்ட் அவங்க கொடுத்து யூஸ் பண்ணினாங்கன்றத வந்து மெஷர் பண்ணி எங்களுக்கு காட்டிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்தவங்க தான் பாபிலோனியஸ். பாபிலோனியஸ் வந்து பேசி 2000 இயர்ஸுக்கு முன்னால வந்தவங்க. இவங்க எப்படியாப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பொசிஷனல் சிஸ்டம். அதாவது பாபிலோனியஸ் இம்ப்ரூவ் த சம்மரியன் சிஸ்டம். அந்த சம்மரியன்ஸ் யூஸ் பண்ணினா தான் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு புது சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க, புது சிஸ்டம் அவங்க செஞ்சுட்டு அப்படித்தானே படிப்படியாக தானே மனித வளர்ச்சி வந்து என்ன செஞ்சிச்சு, ஒவ்வொரு கட்டமாக தான் அது டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, பாபிலோனியஸ் அவங்க சம்மரியன்ஸ் உருவாக்கி வச்சு இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி they are released symbols position changing its value. லைக் உதாரணத்துக்கு 100, அதாவது அவங்க சம்மரியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸை தான் யூஸ் பண்ணினாங்க. ஆனா இந்த பாபிலோனியஸ் என்ன செஞ்சாங்க, அந்த ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் ஒவ்வொரு கவுண்டிங் நம்பர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது 10, 100, அவங்க இப்படி ஒரு சிம்பிளை போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்குரிய வேல்யூ வந்து 10 தான். அதே இப்படி ஒரு சிம்பிள் போட்டிங்கன்னா அதுக்குரிய வேல்யூ 100, இப்படி வேல்யூ ஒன்று போட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிங்கன்னா அதுக்குரிய வேல்யூ 1000 அப்படின்றத வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. ஓகே, திஸ் ஐடியா பிகம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிளேஸ் வேல்யூ. ஓகே, இதுதான் என்ன செஞ்சிச்சு, ஒரு கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு. அதாவது நம்ம இன்னைக்கு 10,000, 100 இந்த மாதிரிலாம் போகுது, இந்த மாதிரி கவுண்டிங்கை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்தவங்க சைனீஸ். இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினா பிசி 1200 இயர்ஸுக்கு முன்னால இவங்க இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ரோட் நம்பர் நியூமரல்ஸ். ஓகே, இப்படியாப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அது எப்படி அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னா யூஸ் ஸ்டிக்ஸ் ஆர் ரூட்ஸ் அரேஞ்ச் இன் பேட்டர்ன்ஸ். அதாவது சில ஸ்டிக்ஸ் இந்த மரக்குச்சி, இந்த மாதிரி மரக்குச்சியில வச்சு என்ன செஞ்சாங்க, அதை ஒரு பேட்டர்னை வச்சு அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க யூஸ் பண்ணாங்க. ஹெல்ப் தெம் டு மெட் அண்ட் ட்ரேட் கல்குலேஷன் ஈஸிலி. அவங்களுக்கு என்ன செஞ்சது, அந்த கல்குலேஷன் அதே மாதிரி ட்ரேட் வணிகம் செய்யறதுக்கெல்லாம் லேசாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த பார்க்கலாம். எப்படியாப்பட்ட சிஸ்டத்தை வந்து அந்த ரூட் நம்பர்ஸ் நியூமரல்ஸ் வந்து எப்படியாப்பட்ட சிஸ்டம்ல உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் படிச்சுப்பீங்க. அதாவது அபாகஸ் யூடியூப்ல போய் அடிச்சு பாருங்க. அபாகஸ் சிஸ்டம்ல சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கும் சில அந்த கோடு கொடுக்கூடாது எப்படி இருந்தா அப்படி பார்ப்போம். அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் உருவாகிறதுக்கு என்ன செஞ்சிச்சு, இது ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. ஓகே, இதை அவங்க யூஸ் பண்ணின சில சிஸ்டங்கள். ஓகே, அதுக்கப்புறமா வந்தவங்க வந்து கிரேக்கர்கள். இவங்க எப்படியாப்பட்டவங்க பிசி 500 இயர்ஸ்க்கு முன்னால வந்தவங்க. இவங்க எப்படியாப்பட்ட நம்பரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. The Greeks contribute to numbers theory. ஓகே, கேக்குது இல்லையா? ஓகே இப்போ பாருங்க, சரி கேக்குதா? ஓகே நம்பர் ஸ்டோரி அண்ட் யூஸ் லெட்டர்ஸ் as an நியூமரல்ஸ். அதாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கிரேக்கர்ஸ் ஒவ்வொரு நம்பருக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு லெட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது 1 அதுக்கு ஈக்குவலா ஏன்ற லெட்டர்ஸை வந்து இந்த மாதிரி போட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சு நம்பர்ஸை யூஸ் பண்ணாம அதுக்குரிய லெட்டர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்களோட இதுல. அதே மாதிரி கிரேக்ஸ் லைக்ஸ் பைத்தகரஸ், பிலியூ. அதே மாதிரி பைத்தகரஸை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க வரலாறு. இவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்னார் எவ்ரிதிங் இஸ் அ நம்பர். எல்லாமே என்ன நம்பர்ஸ் தான். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அம்பட்டுமே என்ன நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீவ் பண்ணி வச்சிருந்தாரு பைத்தகரஸ். They use numbers not just for counting but for geometry and philosophy. இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நம்பர்ஸை வந்து கவுண்டிங் சிஸ்டத்தை வந்து எதில் யூஸ் பண்ணினா ஜியோமெட்ரி நாங்கள் என்ன செஞ்சு இப்போ படிச்சுக்கோம். அதாவது சில இடத்தை வந்து என்ன மெஷர் பண்ணுறது, அதாவது டிஸ்டன்ஸை வந்து கவுண்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்னது வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க. ஓகே, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜியோமெட்ரி நிறைய பேர் தெரிஞ்சுக்க நான் ஷார்ட்டா பார்ப்போம். ஜியோமெட்ரின்றது வந்து அது வந்து மெஷர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சில போனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணாங்க. சில ஷேப்ஸை வந்து சைஸ், அதே மாதிரி பொசிஷன், அதே மாதிரி டெமோன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் திங்ஸ், அதே மாதிரி சில விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க, அவங்க கவுண்ட் பண்றதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, இதை யூஸ் பண்றாங்க. அவ்வளவு மிச்சம் பெருசா ஒன்று இல்ல. இதுல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஈஸியா வந்து சில விஷயங்களை வந்து கவுண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இது. அதான் நீங்க வந்து பெருசா இவங்க செய்யற விஷயம். அதுல வந்து ஜியோமெட்ரி அதாவது கம்ஸ் ஃப்ரம் கிரேக். ஜியோமெட்ரின்ற வந்து ஒரு கிரேக்க மொழி. ஓகே, அதாவது அது எப்படி வந்துச்சுன்னா ஜியோ, அதாவது ஜியோ கிரேக்கத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி மெட்ரோன்னா மெஷர்மெண்ட், அளவீடு. ஓகே, இது ரெண்டையும் சேர்த்து தான். அதாவது மெஷர்மெண்ட் இந்த உலகத்துல, அதாவது இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து எர்த்ல இருக்கிறது, ஸ்பேஸ்ல இருக்கிறதா இருக்கட்டும், இந்த வேர்ல்டு சொல்ல போனா வேர்ல்டுல இருக்கிறதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, இந்த ஜியோமெட்ரி கால்குலேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, in a simple words சொல்றதா இருந்தா ஜியோமெட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாயிண்ட்ஸ், லைன்ஸ்,
ஏங்கிள் அண்ட் ஷேப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க, ஸ்டடி பண்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த ஜியோமெட்ரியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் சர்க்கிள், ஒரு சர்க்கிள் ஒரு வட்டத்துடைய மெஷர்மெண்ட்டை ஃபைன் பண்றதுக்கு, அதே மாதிரி ட்ரையாங்கல், ரெக்டாங்கல் இதனுடைய மெஷர்மெண்ட்டை ஃபைன் பண்றதுக்கு, ஸ்கொயர் அதே மாதிரி ரெக்டாங்கல் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க, ஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஜியோமெட்ரின்றது வந்து. ஓகே, ஹூ ஸ்டார்டட் ஜியோமெட்ரி, யார் இந்த ஜியோமெட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய ரெவல்யூஷனுக்கு பிறகு தான் என்ன செஞ்சு வந்துச்சு. ஆனா அது வந்து இஜிப்சியன்ஸ் என்ன செஞ்சாங்க, அது வந்து ஜியோமெட்ரி கால்குலேஷன் வந்து யூஸ் பண்ணாங்க. லேண்ட், அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட அந்த இடத்தை வந்து பிரமிட்ஸை வந்து கட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி சிஸ்டங்களை வந்து கையாண்டாங்க. அதே மாதிரி கிரேக்க மேத்தமெட்டிஷியன்ஸான சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்ல போனா யூக்ளிட்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சாரு, இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி. நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தாலும் ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி யாருன்னு கேட்டா யார், அது யூக்ளிட். இவர் தானே செஞ்சாரு ஜியோமெட்ரின்ற சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டுல நம்ம இன்னைக்கு கிளாக் யூஸ் பண்றோம். அதாவது சர்க்கிளுக்கு உதாரணமா வந்து கிளாக் ஒரு வட்ட வடிவமா இருக்குது. இது மெஷர் பண்றதுக்கு, அந்த கிளாக் உடைய அளவை மெஷர் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, இந்த ஜியோமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரையாங்கல் வந்து ஒரு ரூஃப், பிரமிட்ஸ் முக்கோண ஷேப்ல இருக்கிறத வந்து கவுண்ட் பண்றது, வீட்டுக்கு கூரைகள், அதே மாதிரி பிரமிட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்றதுக்கு என்ன செய்றாங்க, இந்த ஜியோமெட்ரி தான் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணினாங்க. இப்பயும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, என்ஜினியர்ஸ் மார்க் வந்து இது வெரி யூஸ்ஃபுல்லா இவங்க நீங்க கேட்டு பார்த்தா விளங்கு. அதே மாதிரி ரெக்டாங்கல் அந்த புக் எடுத்துக்கொண்டு அந்த புக் சைஸ் என்ன, இப்படி என்ன பரப்பளவு, அது இதெல்லாம் ஃபைன் பண்றதுக்கு இந்த ஜியோமெட்ரின்றது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கியூப்ஸை வந்து ஃபைன் மெஷர் பண்றதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த ஜியோமெட்ரி. அதே மாதிரி பிலாசபி, அதாவது வானியல் அறிவு, அதை பற்றி சார்ந்த அறிவுகளுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணினாங்க. ஓகே, உதாரணத்துக்கு பைத்தகரஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பைத்தகரஸ் அதுக்குரிய ஈக்குவேஷன் தான் இது. நிறைய பேர் என்ன செஞ்சு இப்போ படிச்சோம். அதாவது c to the power 2 equal to a to the power 2 plus b to the power 2 இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு, அதாவது எப்படின்றத வந்து நாங்கள் பின்னுக்கு வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கும்போது, அதுக்கு இங்கே உங்களுக்கு பார்க்கணும் எப்படின்னு சொன்னா, ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்துல இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் வேர்ல்டுக்கு வந்தால் இந்த ஜியோமெட்ரின்றது வந்து பைத்தகரஸ் தியரம்ன்றது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். இன்னைக்கு நாங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வைக்கிறது இந்த பைத்தகரஸ் தியரம் தான். நாங்கள் லொகேஷன் யூஸ் பண்ணோம், அந்த லொகேஷன்ல என்ன பேசப்பட போகிறது இந்த பைத்தகரஸ் தியரம். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து டவர் இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இந்த இடத்துல டவர் இருக்குது சொன்னா, சேட்டலைட் இது இங்கே. ஓகே, இந்த சேட்டலைட் இது இங்கே. அப்படி இல்லாட்டி ஒரு டவர் ஒவ்வொரு ஏரியாவில் என்ன செஞ்சீங்க, ஒரு டவர் பூட்டிப்பாங்க. அந்த டவர் எங்கே பூட்டி அதனுடைய ஒசரம் வந்து இவ்வளவு ஒசரத்துக்கு இருக்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நீங்க இருக்கிறீங்க இங்க. ஓகே, இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த டவர் இந்த மேலே இருக்குது, இந்த இதுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றதை வந்து கால்குலேட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, இந்த பைத்தகரஸ் தியரம்ன்றதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணி தான் நீங்க மேப்ல, இந்த வேர்ல்டு மேப்ல வந்து நீங்க எவ்வளவு இடத்துல கரெக்டா இருக்கிறீங்க அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னு சொன்னீங்க என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இந்த தூரத்தையும் கால்குலேட் பண்ணினா என்ன செய்யும், இந்த தூரத்தை வந்து எங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கொள்ள இயலும், ஃபைன் பண்ணிக்கொள்ள இயலும். அதுக்கு யூஸ் பண்ற ஈக்குவேஷன் தான் இது. ஓகே, அதெல்லாம் நான் பின்னால் வர கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப பார்த்தா எல்லாமே என்ன செஞ்சிடும், குழம்பிடும். இதுல எல்லாம் சம்மந்தப்பட்டார்கள் இப்ப எல்லாத்தையும் இப்பயே சொல்லி குழப்பையிடாது. ஓகே, அதுக்கப்புறமா வந்தவங்க தான் இந்த ரோமஸ் என்ன செஞ்சாங்க, பிசி 500 இயர்ஸுக்கு முன்னால வந்தவங்க. அதுல இருந்து அதாவது கிறிஸ்துக்கு பின்னால வரைக்கும் 500 இயர்ஸ் வரங்காட்டியும் அந்த 1000 இயர்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இவங்களோட ஆட்சி இந்திக்குது. இவங்க இப்படியாப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, ரோமன் நம்பர்ஸ், அதாவது ரோமன் நம்பர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்ணுவோம். யூஸ் லெட்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிஜிட்ஸ். அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க, சில டிஜிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி என்ன செஞ்சாங்க, அவங்க யூஸ் பண்ணாங்க. அதாவது 1 அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ, 5 v, 10 x, 15 l இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, சில சிஸ்டத்தை வந்து அவங்க ஃபைண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் 2025 சொல்லி நாங்க எழுதணும் மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து வச்சு யூஸ் பண்ணினாங்க. 2க்கு வந்து இந்த எம்ன்ற இதை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்க. இஸ்டில் யூஸ் டுடே இன் கிளாக் நம்ம என்ன செய்யலாம், இந்த சிஸ்டத்தை வந்து சில கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோமன் இலக்கம் தான் செஞ்சிக்கும் அங்கே போட்டி. அதே மாதிரி புக் சாப்டர்ஸ், சில புக்ஸ்ல வந்து என்ன செஞ்சிப்பாங்க, சாப்டர் புக் நம்பர்ஸ்ல வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரோமன் இலக்கம் போட்டிப்பாங்க. அண்ட் மூவி டைட்டில்ஸ், அந்த மூவிஸ்ல வந்து டைட்டிலுக்கு வந்து செய்வாங்க, இதை போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கின்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி இதுகளை போட்டு யூஸ் பண்ணினாங்க. ஓகே, ஆனா என்ன செஞ்சாங்க, இந்த சிஸ்டத்துல வந்து இதுக்கு முன்னா நான் பார்த்த இந்த சிஸ்டத்துல வந்து ஜீரோன்ற ஒன்று இக்கல்ல. ஓகே, இவங்க எல்லாரும் ஜீரோன்ற ஒன்று இல்லாம தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்தவங்க தான் இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து 500 இயர்ஸுக்கு பிறகு வந்தவங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பின் 500 இயர்ஸுக்கு பின்னால வந்தாங்க. இவங்க வந்து எப்படியாப்பட்டவங்க, அரபிக் ஹிந்து நியூமரல்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. அதாவது அரேபியன்ஸும் ஹிந்துஸும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு நியூமரல் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. அது எப்படியா வந்துச்சுன்னா, இந்தியன் ஸ்காலர்ஸ் கிரியேட்டட் த டெசிமல் சிஸ்டம் பேஸ்ட் இன். ஓகே, அதாவது டெசிமல் சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க, இந்த வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க இந்தியன் ஸ்காலர்ஸ். ஓகே, அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஒன்று ஜீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. அந்த ஜீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணின ஒருத்தர் தான் யாரு, எல்லாரும் தெரிஞ்சிக்கும், பிரம்மகுப்தா என்று சொல்லக்கூடியவர். இவர் தான் என்ன செஞ்சாரு, இந்த வேர்ல்டுக்கு இந்த ஜீரோன்ற ஒன்றை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினாரு, கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த இந்தியன் ஸ்காலர்ஸ் என்ன செஞ்சாங்க, வேர்ல்டு வைடா வந்து இந்த ஜீரோ வந்து பப்ளிஷ் பண்ணினாங்க. இந்த மாதிரி சில ரெவலேஷன் செஞ்சிச்சு, உலகம் நடந்துச்சு. அதான் ஹிஸ்டரி வந்து எங்களுக்கு என்ன சொல்லலாம், இப்படித்தான் நடந்துச்சு சொல்லி எங்களுக்கு அடிச்சு செல்லலாம், இப்படித்தான் நடந்திக்கலாம் என்று சொல்லி என்ன செய்வாங்க ஆராய்ச்சியாளர்கள், அந்த மாதிரி தான் பதிவு செய்வாங்க. ஓகே,
அதே மாதிரி மேத்தமெட்டிஷியன்ஸ் லைக் அரியகுப்தா அண்ட் பர்மகுப்தா இந்த மாதிரி ஆகப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, எக்ஸ்பிளைன் ஹவு டு யூஸ் ஜீரோ இன் கல்குலேஷன். ஜீரோன்றது வந்து கல்குலேஷன்ஸ்ல, அதாவது மெட்ஸ்ல வந்து எப்படி யூஸ் பண்றதை வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அல் ஹவாரிஸ்மி, இவரை பத்தி தெரியும். இவர் என்ன செஞ்சாரு, டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஐடியாவெல்லாம் டிரான்ஸ்லேட் டு அரபிக், அரபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செஞ்சாங்க, அவர் வந்து இந்த வேர்ல்டு வைட வந்து பப்ளிஷ் பண்ணாரு. நிறைய ஊருக்கு போயிட்டு நிறைய இடத்துக்கு வந்து இதை வந்து என்ன செஞ்சாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. அதே மாதிரி அல் ஹவாரிஸ்மி, இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். அவர் எப்படிப்பட்டவர், ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா கல்குலேஷன் வந்து கண்டுபிடிச்சவர் இவர் தான் அல் ஹவாரிஸ்மி. இவர் யாரு, இவர் தான் பர்மகுப்தா. இவரும் அல் ஹவாரிஸ்மி. அவர்கிட்ட போட்டோல என்ன செஞ்சு, அதுக்கு போறோம் முத்திரைகள் எல்லாமே செஞ்சு பதிக்கப்பட்டுச்சு. ஓகே. அதே மாதிரி அவர் தான் ஃபாதர் ஆஃப் அல்கரிதம். ஃபாதர் ஆஃப் அல்கரிதம் பேர் பெற்றார். யாரு, அல் ஹவாரிஸ்மி. ஓகே. அல்ஜிப்ராண்டா நாங்க யூஸ் படிச்சிருக்கோம். சால்விங் ப்ராப்ளம் யூசிங் சிம்பிள். சில சிம்பிள்ஸ் வச்சு சில ப்ராப்ளம் வந்து மெட்ஸ்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இந்த அல்ஜிப்ரா இருக்கிறதால என்ன செஞ்சிச்சு, வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யாருக்கு, மேத்தமெட்டிஷியன்ஸ். மெட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த அல்ஜிப்ரா இருக்கிறதால வெரி யூஸ்ஃபுல். நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து ஈஸியா செஞ்சுட்டு போய் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவர் தான் இந்த அல் ஹவாரிஸ்மின்றவர். அதே மாதிரி அல்கரிதம்ன்றது வந்து, அல்கரிதம் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் யூஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் டுடே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் தான் இது அல்கரிதம். அல்கரிதம் என்ன, செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது ஒரு ரூல்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க ஒரு சாப்பாடு சமைக்கிறதா இருக்கலாம். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சாப்பாடு சமைக்கிறது. ஒரு சாப்பாடு, ஒரு பிரியாணி செய்றீங்க. ஒரு பிரியாணி செய்யறதா இருந்தா என்ன செய்வீங்க நீங்க, சில ரூல்ஸ் சீக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டா இப்படி செய்யணும், தேர்டா இப்படி செய்யணும், ஃபோர்த்தா இப்படி செய்யணும், ஃபிஃப்த்தா இப்படி செய்யணும், சிக்ஸ்த்தா இப்படி செய்யணும் அப்படின்னு சில ரூல்ஸ் நீங்க செய்வீங்க. அப்படி அடிக்க வச்சுப்பீங்க. அந்த ரூல்ஸுக்கு தான் சொல்றேன், என்ன சொல்ற, அல்கரிதம். அதே மாதிரி தான் நீங்க ChatGPT போய் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, எப்படி பிரியாணி செய்யறேன்னு கேட்டா அதை என்ன செய்யும், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செஞ்சா தான் என்ன செய்யும், பிரியாணி கணக்கா இதான் வரும். அந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸை வந்து செய்யறதுக்கு தான் பேர் என்ன, அல்கரிதம். ஓகே. இந்த அல்கரிதம் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து சுயமா சிந்திக்கணுமா, இயலாது. அது சுயமா சிந்திக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அல்கரிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். அதாவது இந்த மாதிரி செஞ்சது போறோம், இந்த மாதிரி செய், இதை கிளிக் பண்ணது போறோம், இங்க போகணும், அங்க போனது போறோம், இந்த இடத்துக்கு வரணும். அதுதான் நான் ஒரு விஷயத்தை இன்புட் கொடுத்துட்டேன்னு சொன்னா அது என்ன செய்யணும், ரெண்டாவது ப்ரோசஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும், எங்களுக்கு அவுட்புட் தரணும். நாங்க இன்புட் கொடுத்தவரை அவுட்புட் தருமா, அது அப்படி நடக்காது. இன்புட் கொடுத்தவரை அவுட்புட் வரணும், நான் கொடுத்ததே நமக்கு திருப்ப வரும். ஒரு வேலை நடக்கணும்னு சொன்னா அங்க என்ன செய்யணும், ப்ரோசஸ் நடக்கணும். அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதால அது என்ன செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து அல்கரிதம். ஓகே. அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து காலகட்டம் தான் இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ். அதாவது கிறிஸ்துக்கு பின்னால வந்து 800ல இருந்து 1200. ஓகே. இந்த காலகட்டத்துக்குள்ள வந்ததுதான் இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ். இவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது ஸ்பீட் டு த வெஸ்ட். அதாவது இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த உலகம் பூரா என்ன செஞ்சாங்க, இந்த அறிவு, அதாவது இந்த மெட் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி நிறைய ஆஸ்ட்ரானமி, அதே மாதிரி சில என்ன விஷயங்கள், நிறைய அறிவு சம்பந்தப்பட்ட, நாலேஜ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நிறைய கண்ட்ரீஸுக்கு போயிட்டு அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. முஸ்லிம் ஸ்காலர்ஸ் ஸ்டடிட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிரேக் அண்ட் இந்தியன் வேர்ட்ஸ். அதாவது கிரேக்கர்கள், இந்தியர்கள், அதாவது எல்லாரும் சேர்ந்து எழுதின சில சப்ஜெக்டை வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து வேர்ல்டு வைடு என்ன செஞ்சாங்க, பப்ளிஷ் பண்ணினாங்க. கிரேக்கர்களுக்கு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. அதுதான் அரபிக் லெட்டர்ஸ். அவங்க பார்க்கணும், இது அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணினது. அரபியர்கள் அவங்களுக்கு ஒரு கவுண்ட் வச்சு அவங்க யூஸ் பண்ணினாங்க. They shared Arabic numerals 0 to 9. இந்த நம்பர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. வித் யூரோப் ட்ரேட் அண்ட் எஜுகேஷனுக்காக வேண்டிய அதே ட்ரேட், அதாவது வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டிய என்ன செஞ்சாங்க, யூரோப்பியர்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து 1 to 10, 0 to 10 நாங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து இது அரபிக் நியூமரல்ஸ் தான். ஓகே. அதாவது 1 2 3 நம்ம எழுதுறது அது வந்து என்ன, அரபிக் நியூமரல். அது வந்து அரபியர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினது. ஓகே. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் யாரு, யூரோப்பியர்கள், ஐரோப்பியர்கள். இவங்க வந்து 1200க்கு புறம் வந்தவங்க, அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னால இந்த நூற்றாண்டுல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்ன சொன்னா, அடாப்ஷன் ஆஃப் மாடர்ன் நியூமரல்ஸ். அதாவது இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிற நியூமரல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான் யாரு, இந்த யூரோப்பியர்கள். இவங்க வந்து நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒன்று தான் இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் யாரு, ஃபிபனாச்சி. இவரை பத்தி தெரிஞ்சிக்கும். ஃபிபனாச்சின்ற ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் தியரியா என்ன செஞ்சுக்குது, புக்ஸ்ல வந்து பெரிய ஒரு சாப்டராகவே இருக்குது. அவர் என்ன செய்தாரு, இன்ட்ரடியூஸ் பண்றாரு த ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் டு யூரோப். லிபர் அபாசின்ற அவர்கிட்ட அந்த புக்ல, லிபர் அபாசின்ற புக்ல வந்து என்ன செய்யறாரு, யூரோப்பியர்களுக்கு வந்து சில அரபிக் நியூமரல்ஸ், இந்தோ அரபிக் நியூமரல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவர். ஓகே. இதன் காரணத்தால் என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து சில கால்குலேஷன் செய்யறதுக்கு ஈஸியா அமைஞ்சிச்சு. அதே மாதிரி யூரோப்பியர்கள் என்ன செய்தாங்க, ரீப்ளேஸ் த ரோமன் நியூமரல்ஸ். அந்த ரோமன் நியூமரல்ஸை வந்து ரிப்ளை பண்றாங்க. இதுக்குன்னு சொன்னா அரபிக் ஹிந்து நியூமரல்ஸை வந்து மாத்துறாங்க. ரோமனை வந்து சில என்ன செய்யலாம், டக்குன்னு ஞாபகம் வச்சு கொள்வது கஷ்டம். ஆனா இந்த அரபிக் ஹிந்து நியூமரல்ஸை வந்து ஞாபகம் வச்சு கொள்வது அவங்களுக்கு லேஸ் ஆயிடுச்சு. அதனால இதை அந்த கால்குலேஷன் பண்றதுக்கு, வணிகம் ட்ரேட் பண்றதுக்கெல்லாம் லேஸ் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த அரபிக் ஹிந்து நியூமரல்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ண தொடங்கினாங்க. திஸ் மேட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர் ஃபார் ட்ரேட். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் பிசினஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து என்ன செஞ்சு பிசினஸ் செய்யறதுக்கும், சயின்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கும் அவங்களுக்கும் ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஓகே. நாங்க மேல பார்த்தோம் ஃபிபனாச்சி கால்குலேஷன் அப்படின்னு சொன்னா சும்மா சிம்பிள் தான். அது உதாரணத்துக்கு 0 1 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அது ரெண்டையும் கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வருது. முந்தி 0க்கு ஒரு வெளி வைக்கலையே, 0வோட எதை கூட்டினாலும் என்ன தானே, அந்த எதை கூட்டுறோமோ அதுக்குரிய வெளியூ தான் வரும். ஓகே. 1. அப்போ அதுக்கப்புறம் 1 மல்டிபிள் பண்ணி கவுண்ட் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணி நம்ம 2.
அப்புறம் 1 + 2 3, அப்புறம் 2 + 3 5. அதே மாதிரி அதுக்கு பின்னால் ஒவ்வொரு நம்பரை கவுண்ட் பண்ணி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன, ஃபிபொனாச்சி. ஆனா இதுல வந்து என்ன செய்யுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். அதை பத்தி நான் என்ன செய்யலாம், இதுல வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்தோ அரபிக் நியூமரல் சிஸ்டம். அதுல வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது இந்தோ அரபிக் யூரோப்பியன் சிஸ்டத்தில் வந்து இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அரபிக் அரபிக் லெட்டர்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு, ஈஸ்டர்ன் அரபிக் லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது என்ன சின்ன ஒரு சேஞ்ச் தான். அதாவது 4க்கு பதிலாக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. 5க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 6க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மற்றெல்லாம் ஈக்குவல், அதுக்கு சேமா தான் ஈக்குவல். அதே மாதிரி டெவங்கிரி இவங்க என்ன செய்யும், இந்த ஹிந்தி, அதாவது ஹிந்தி இதுல வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல நாம யூஸ் பண்றது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் எழுதிட்டு என்ன செய்யும், கஷ்டமா இது எல்லாத்தையும் எதுலேயே செய்யும் எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு லேஸ் ஆகிக்குது. அடுத்து இந்த அரபிக் லெட்டர்ஸ் இதை வந்து எங்களுக்கு எழுதினோம் சொன்னா இதுவும் லேசி. அதே மாதிரி இதுவும் எங்களுக்கு ஈஸி ஆகிக்கும். வேர்ல்டு வைடா ஈஸி ஆகிக்கிறது இதான், எல்லாரும் யூஸ் பண்றது இது. ஓகே, அடுத்து வந்து நான் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வகைகளை பத்தி நான் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நேச்சுரல் நம்பர், அதாவது 1 2 3 4 5 போகும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள கம்ப்யூட்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னால. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கவுண்டிங் நம்பர்ஸை வந்து சில ஆப்ஜெக்ட்டை வந்து கவுண்ட் பண்றதுக்கு என்ன செய்வோம், நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ், அது வந்து என்ன செய்யணும், 0வை எட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டு இருக்கும். நேச்சுரல் நம்பர் பிளஸ் 0. ஓகே, அதே மாதிரி இன்டிஜர்ஸ் மைனஸ்லையும் வரும் பிளஸ்லையும் வரும். இந்த மைனஸ் நம்பர்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்போம். மைனஸ் அது பிளஸ் நம்பர்ஸ், பிளஸ் சொல்ல மாட்டோம். சும்மா நம்பர்ஸ் நாங்கள் போட்டு அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் 0, அதுவும் 0 கவுண்ட் பண்ணி 0க்கு பின்னால வரதெல்லாம் என்ன மைனஸ்ல வரும், 0க்கு முன்னால வரதெல்லாம் பிளஸ்ல வரும். ஓகே, இந்த மாதிரி நம்பர். அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது இந்த மாதிரி வர நம்பர்ஸ் வந்து என்ன செய்வோம், நாம யூஸ் பண்ணினோம். அதே நம்பர்ஸ் தட் கேன் பி ரிட்டன் as a fraction, அதாவது வகுத்தல் முறைப்படி எழுதப்படுற இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க, ரேஷனல் நம்பர்ஸ் பேர் வச்சாங்க. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், நம்பருடைய வகைகள், ரேஷனல் நம்பர்ஸ். அதே மாதிரி இரேஷனல் நம்பர்ஸ், அதாவது வகுப்படாத இலக்கங்கள், அந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணினாங்க. அதாவது பைன்றதும் இதுக்குள்ள இரேஷனல் நம்பர்ஸ் கூட வரும். அதாவது நம்பர்ஸ் not written as a fraction, இந்த மாதிரி fraction, அதாவது வகுப்படாத இலக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இரேஷனல் நம்பர்ஸ்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் வந்து ரியல் நம்பர்ஸ், அதாவது ஆல் ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸ்லையும் வந்து ரியல் நம்பர், அதாவது 0 1 2 3 அது எல்லா ஏதாவது வகுக்கக்கூடிய நம்பர்கள், வகுப்படாத நம்பர்கள், அந்த மாதிரி நிறைய இதுகள் வரும். இது மட்டும் இல்ல, நான் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் பேசிக் சப்ஜெக்ட், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கணும், கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி கம்ப்யூட்டர் வந்து செய்யுதுன்றது வந்து நான் பூர்வக்கு பார்ப்போம். அதுக்கு தான் இதை நான் என்ன செஞ்சேன், ஃபர்ஸ்ட்டுக்கே நார்மலாக படிச்சுட்டு போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மாடர்ன் டைம்ஸ் இந்த காலகட்டத்தில் நாம யூஸ் பண்ற நம்பர் என்ன, டிஜிட்டல் நம்பர்ஸ். நாம எல்லாம் யூஸ் பண்ண டிஜிட்டல் நம்பர்ஸ் இந்த 20th century, இந்த காலகட்டத்தில், அதாவது 20வது நூற்றாண்டில் நாம என்ன செஞ்சோம், நம்பர்ஸ் பிகாம எசென்ஷியல் இன் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் என்ன செஞ்சு, இந்த நம்பர் சிஸ்டம்ல வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிச்சு. அதாவது பைனரி நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா 0s and 1. பைனரி என்ன, 0 and 1, இந்த ரெண்டும் தான் பைனரி நம்பர். ஒன்று 0 இல்லாட்டி 1. உதாரணத்துக்கு 1 0. 0 என்ன இல்லை, பவர் இல்லை. 1 என்ன, பவர் சப்ளை ஆகுது. அது எப்படின்றது வந்து நான் பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். become the foundation of computer system. இது என்ன செஞ்சிச்சு, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல பேசிக். அப்புறம் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எதுன்னு கேட்டா பைனரி நம்பர்ஸ் தான். என்னது 0s and 1. அது நம்பர் அதுக்கு தெரியுமா கேட்டா தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது வந்து கரண்ட் வந்தா மட்டும்தான் அதுக்கு தெரியும் நான் இருக்கிறேன். கரண்ட் வரலன்னு சொன்னா அதுக்கு தெரியாது நான் இருக்கிறேனா இல்லையா. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ். ஓகே, நம்ம நார்மலா சொல்லுவோம் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் 0s and 1. ஆனா இப்ப என்ன செஞ்சாங்க, அதை அந்த ரெவல்யூஷனை தாண்டி, இந்த காலகட்டத்தையும் தாண்டி என்ன செஞ்சாங்க, அவங்க கம்ப்யூட்டர்ஸுக்கு தெரிஞ்ச மொழி 3 கொண்டு வந்தாங்க. அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி வைக்காம அது எப்படி இருக்குன்னா ப்ரோவா, அது 3 இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். அதாவது 0s and 1 மட்டும் வச்சு வைக்காம எக்ஸ்ட்ராவா இன்னொரு லெட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது 0 1 அப்படி இல்லாட்டி 0 1 ரெண்டுக்கும் இடையிலையும் ஒன்று கரண்ட் இல்லாமைக்கும், அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல கரண்ட் சப்ளை ஆகிட்டிக்கும், அப்படி இல்லைன்னா கரண்ட் அரவாசிக்கும், கரண்ட் இல்லாம அரவாசி இருக்கும். அதாவது ரெண்டும் half 50-50. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வச்சு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சிஸ்டம். அப்படியே வச்சு இந்த 3 மெத்தடை வச்சு என்ன செஞ்சாங்க, இப்போ வர குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது என்ன செய்யல, யூசர் கைக்கு போகாம இதை வந்து இன்னும் என்ன செஞ்சுக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதை பத்தி நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நெட்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன, அதாவது இந்த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வச்சுக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பில்லியன் ட்ரில்லியன் செகண்ட்ஸ்ல வந்து என்ன செஞ்சிடும். இதே ட்ரில்லியன் செகண்ட்ஸ்ல செய்திருச்சுன்னா இதையும் விட ஃபாஸ்டா என்ன செய்யும், அது தருமாம். அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேப்ல வந்து சில ரூட்ஸை வந்து கவுண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சில இதுகள் பெருசாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்தே வரல. நீங்க போயிட்டு கூகுள்லயோ அல்லது யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன. கட்டாயம் அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பைனரினா என்ன, பெஸ்ட் 2 சிஸ்டம், 2 சிஸ்டத்தை வந்து யூஸ் ஆகிற சிஸ்டத்துக்கு தான் என்ன செய்வோம், பைனரி சிஸ்டம் செல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறமா அந்த நம்பரிங் சிஸ்டத்துல நான் பார்த்தோம் வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது. அதுல ஒன்று தான் பைனரி. அது எப்படி வைக்காதுன்றத பத்தி பார்த்தோம். அதான் கம்ப்யூட்டர்ல பேசிக்கா யூஸ் பண்ற லாங்குவேஜ். அதே மாதிரி ஆக்டல்ன்றது தெரியும். ஆக்டல் என்ன, 8 டிஜிட்ஸ் வந்து வச்சு யூஸ் ஆகும். அதாவது 0வோட சேர்த்து 8 டிஜிட்ஸை வச்சு என்ன செய்வாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டெசிமல் ஒரு சிஸ்டம். டெசிமல் 10 டிஜிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. 0 to 9 அதுக்குள்ள வர நம்பர் கவுண்ட் பண்ணினா 10. ஓகே, இந்த டெசிமல் சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணாங்க. அது என்ன, நியூமரல் நம்பர் சிஸ்டம். வி யூஸ் நாங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் சிஸ்டம் தான் இந்த டெசிமல் சிஸ்டம். அதுக்கப்புறமா வந்து ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல்ஸ்னா 16.
அதாவது 0 to 9 வரங்காட்டியும் அதுக்கப்புறம் 10ன்றது கால்குலேட் பண்ணதுக்கு ABCDEF இந்த F வரங்காட்டியும் செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே அதே எந்த விஷயத்துக்கு அதை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா யூசிங் ப்ரோக்ராமிங் டிஜிட்டல் சிஸ்டம், அதாவது ப்ரோக்ராமிங் செய்யறதுக்காக என்ன செய்வாங்க இந்த ஹெக்ஸாடெசிமலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு வந்து என்ன செய்வாங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு பாருங்க இந்த இது ASCII வேல்யூ ASCII கோட் வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. எப்படின்னு சொன்னா இதுல வந்து கேரக்டர்ஸ், அதாவது ABCD இந்த மாதிரி சில நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது, பிளஸ் மைனஸ் லெட்டர்ஸ் இருக்குது. நம்ம பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்குரிய இந்த பைனரி கோட் எப்படி இருக்கும் அதே மாதிரி செஞ்சிருந்தாங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ASCII கோட்ல வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, பைனரி கோட்ல வந்து இந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க. அதாவது 0ன்னு சொன்னா அது எப்படி போய் கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகும்னு சொன்னா இந்த மாதிரிக்கு என்ன செய்யும் 0 1ல தான் போயிட்டு சேவ் ஆகும். அதே மாதிரி டிலீட் கீயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னா இந்த மாதிரி தான் அது போய் என்ன செய்யும் டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, அதெல்லாம் எப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யுங்க சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கட்டாயம் நீங்க செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி தானே செய்யுது உள்ளுக்குள்ள டேட்டா வந்து என்ன செய்யுது ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை வந்து கம்ப்யூட்டர் செஞ்சோம்னு சொன்னா அது எப்படித்தான் நாங்கள் உள்ளுக்கு ரன் ஆகும் 0 1 இதை வச்சுட்டு என்ன செய்யும் எல்லாம் மூவ் ஆகும். டிலீட்ன்றது வந்து நான் ப்ரெஸ் பண்ணி சொன்னா இந்த மாதிரி கோட் தான் என்ன செய்யும் உள்ளுக்கால ரன் ஆகும். அதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் பார்த்தது என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்க போனோம்னு சொன்னா இந்த கிளாஸ் வந்து 10 இன்னும் நிறைய கிளாஸ்ல நாங்கள் படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா இந்த சிவிலைசேஷன், அதாவது இப்படியாப்பட்ட ரெவல்யூஷனுக்கு பிறகு இந்த சிஸ்டம் வந்து நம்பரிங் சிஸ்டம் வந்து வந்துச்சு. உதாரணத்துக்கு நான் பார்த்தோம் சமரியன்ஸ், இவங்க என்ன செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இஜிப்சியன்ஸ் இவங்க என்ன செஞ்சாங்க பிக்சர் நியூமரல்ஸ், அதாவது சில நம்பர்ஸுக்கு வந்து பிக்சரை வச்சு என்ன செஞ்சாங்க அவங்க யூஸ் பண்ணினாங்க. அதே மாதிரி பாபிலோனியஸ் இவங்க என்ன செஞ்சாங்க பொசிஷனல் வேல்யூ, ஒரு வேல்யூக்கு வந்து ஒரு பொசிஷன் இப்படியாப்பட்ட ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த வேல்யூ அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணினாங்க பாபிலோனியஸ். அதே மாதிரி கிரேக்கர்கள் என்ன செஞ்சாங்க அப்ஸ்ட்ராக்ட் நம்பர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணினாங்க. ரோமர்கள் வந்து ரோமன் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதை பற்றி நான் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து 0 டெசிமலை வந்து 0ன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியன்ஸ். அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா பர்மகுப்தா இவர் தான் என்ன செஞ்சாரு 0ன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் ஃபைன் பண்ணினாரு. அவர் தான் இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினவர். அதே மாதிரி டெசிமல் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியன்ஸ். அதே மாதிரி அரேபியர்கள் என்ன செஞ்சாங்க ஸ்ப்ரெட் டு த யூரோப்பியர்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த நிறைய புக்ஸை வந்து ரீட் பண்ணி அதில் இந்த சில சப்ஜெக்ட்டுகளை ஈஸியான மெத்தட்ல வந்து சேஞ்ச் பண்ணி அது ஒரு ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சேஞ்ச் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அரேபியர்ஸ். அதே மாதிரி மாடர்ன் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யணும் பைனரி சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இவ்வளவு தான், வேற பெருசா ஒன்றும் இல்லை இதுல. கட்டாயம் இந்த ரெவல்யூஷன்ஸை பத்தி ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து சும்மா செஞ்சு பாருங்க இருக்கிற டைம்ல ரைட் யுவர் பர்த்டே இயர் இன் ரோமன் நம்பர்ஸ் நியூமரல்ஸ், அதாவது ரோமன் லெட்டர்ஸ்ல வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து சும்மா கால்குலேட் ரைட் பண்ணி பாருங்க இப்படி வருதுன்றது. உங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணி மெடிக்கிறீங்க GPT இது சும்மா நீங்க என்ன செய்யுங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு சர்ச் பண்ணி பாருங்க இப்படி வருதுன்றது. அதே மாதிரி கன்வெர்ட் யுவர் ஃபோன் நம்பர் டு பைனரி, உங்களோட ஃபோன் நம்பர் என்ன செய்யுங்க பைனரிக்கா நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க 0s and 1 இதான் உண்மை. அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் கூட 076 அப்படின்னு போய் தானே டேட்டா பேஸ்ல சேவ் ஆகுது. எங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் 07693155560 மாதிரி எங்களுக்கு காட்டுது. அது பேக்ரவுண்ட்ல எப்படி அது சேவ் ஆகுதுன்னு இந்த பைனரி வேல்யூ வச்சு தான் செய்வது சேவ் ஆகும். அப்போ அது எப்படின்றத வந்து நீங்க செய்யுங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதாவது ChatGPT போய் கேட்டு பாருங்க உங்களோட ஃபோன் நம்பர் இல்லாட்டி வேற ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து பேசின டீடைல்ஸ் ஷேர் பண்ணாம சும்மா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து அதுக்குரிய பைனரி வேல்யூ எப்படின்றத வந்து கேட்டு பாருங்க. அது தரும். அப்போ வேலையும் கொள்ளையும் உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு அதுக்குரிய பைனரி வேல்யூ கேட்டு பாருங்க, பெரிய ஒரு பந்தியம் உங்களுக்கு தரும். அப்போ அது மாதிரி தானே செய்யுது டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் ஆகுது. ஓகே, டேட்டா பேஸ்னா என்னன்றதை பத்தி நான் பிறகு பார்ப்போம். ஓகே, இதில் நாங்கள் பார்த்தோம்னா என்ன இந்த யூனிவர்ஸ்ல வந்து யூனிவர்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் அது இந்த மெத் தான், அதாவது நம்பர்ஸ் தான் லாங்குவேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சு எப்படியாப்பட்ட டெலிமார்க்ஸ்ல இருந்து தான் என்ன செஞ்சு பைனரி கோட் வரங்காட்டியும் ரெவல்யூஷன் எப்படி படிப்படியாக உருவாயிடுச்சு. நிறைய பேர் ஒத்துழைப்பு, அதாவது நிறைய ஓகே உங்களோட ரெக்கார்டிங் போடுவாங்க இப்படியும். ஓகே, உங்களை பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, டெலிமார்க் சிஸ்டத்துல இருந்து பைனரி கோட் வரங்காட்டி என்ன செஞ்சு இந்த நியூமரல்ஸ் இந்த நம்பர்ஸ் உடைய ரெவல்யூஷன் இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு இதெல்லாம் பத்தி என்ன செய்யுங்க திரும்ப போய் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹியூமன் ப்ரோக்ரஸ், அதே மாதிரி இந்த மனிதனுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மனிதனுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு, அப்படியே அந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய ரெவல்யூஷன் ஒருத்தருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் தான் என்ன செஞ்சு இந்த நம்பர்ன்ற சிஸ்டம் இன்னைக்கு எங்க கையில பைனரி கோட் வெளியாக வந்துக்குது. அந்த பைனரி கோடை வச்சு தான் என்ன செஞ்சாங்க இந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது எப்படி எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிச்சு கம்ப்யூட்டருடைய பேசிக்ல நாம என்ன செய்வோம் அதை பார்ப்போம். ஓகே, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளால நாம எப்படி கம்ப்யூட்டருக்கு அப்படின்னா இப்போ இந்த கவுண்டர்ல பெரிய கவுண்டர்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு மனிதன் வந்து கவுண்ட் பண்றானா என்ன செய்யும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாയിരിக்கும். அப்ப இந்த கஷ்டத்தை வந்து ஈஸி ஆக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க சில மெஷினை வச்சு என்ன செஞ்சாங்க கவுண்ட் பண்ண தொடங்கினாங்க. அப்ப அந்த எந்த மெஷினை வச்சு அவங்க கவுண்ட் பண்ண தொடங்கினாங்களோ அதுதான் கம்ப்யூட்டருடைய ஆரம்ப காலகட்டம். அது எப்படின்றது நம்ம என்ன செய்வோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will see. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாட்டி கட்டாயம் வாட்ஸ்அப்ல என்ன செய்யுங்க மெசேஜ் போடுங்க என்ன டவுட்ஸ்ன்றதை பத்தி. ஓகே.